அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய பெருமக்களே, நூரி ஜாமியாவுடைய நேயர்களே, தமிழ் பேசும் நண்பர்களே, உலகத்தில் வாழ்கின்ற மனித சங்கிலி தொடர்களே, உங்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான சலாத்தை சொல்லி ஆரம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் ஒரு அற்புத மதம். இஸ்லாம் ஒரு அற்புத மார்க்கம். இஸ்லாம் ஒரு அற்புதமான வழிமுறைகளை கற்றுத்தரக்கூடிய ஒன்று. அகில உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் பொது உடைமையாக, பொது விஷயமாக, நளினமாக, நன்னடத்தையோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தருவது இஸ்லாம். உதாரணமாக ஒன்று மட்டும் சொல்லுகிறேன். பெற்றோர்களை பற்றி குர்ஆன் மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. தாயை பற்றி குர்ஆன் அற்புதமாக சொல்லித் தருகிறது. தந்தையை பற்றி குர்ஆன் அற்புதமாக சொல்லித் தருகிறது. பெற்றோர்கள் பேசுவோம், பெற்ற தாயை பேசுவோம். இன்று தந்தையை பார்ப்போம். தாய்க்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, சொல்லியிருக்கிறோம். இன்று தந்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகில உலக தூதர், அற்புத மனிதர், அகில உலகத்திற்கு தலைவர், அல்லாஹ்வின் ரசூல், தூதர், அல்லாஹ்வுடைய ஹபீப், அல்லாஹ்வுடைய நேசர், அல்லாஹ்வுடைய குர்ஆனை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள். அவர்கள் சொல்லுகின்ற ஒரே ஒரு செய்திதான் இன்று உங்களுக்கு. ரில ரப்பி ஃபி ரிலல் வாலிதி வ சிஹத்துர் ரப்பி ஃபி சிஹத்துல் வாலிதி. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட செய்தி. உன்னுடைய தந்தையை பற்றி சொல்லுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இறைவனுடைய பொருத்தம் இருக்கிறது, ரிலா பொருத்தம். அது எங்கே இருக்கிறது, எப்படி கிடைக்கும் என்றால், ஒரு தந்தையின் வடிவில், ஒரு தந்தையின் பொருத்தத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது என்று பெருமைப்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய கோபம், இறைவனுடைய கோபம் எங்கே இருக்கிறது என்றால், ஒரு தந்தையின் கோபத்தில் இறைவனுடைய கோபம் இருக்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தகப்பனுக்கும் ஒரு தனையனுக்கும், ஒரு தகப்பனுக்கும் ஒரு மகனுக்கும் உள்ள ஒரு நெருக்கத்தையும் அன்பையும் பாசத்தையும் எவ்வளவு நெருக்கமாக சொல்லித் தந்தார்கள். எனவே வீட்டில் இருக்கின்றவர்கள் பெற்றோர்களை மதிக்க வேண்டும், தாயை மதிக்க வேண்டும், தந்தையை உயர்வாக கருத வேண்டும். ஒரு கவிஞன் சொன்னான், நீ பிறந்த நாள் முதலாய், நன்றாக கவனியுங்கள், நீ பிறந்த நாள் முதலாய் தான் பிறந்த நாளை மறந்தான். இவன் தான் தந்தை. தன்னுடைய பிள்ளைக்காக தன்னை வார்த்தெடுக்கிறான், தன் பிள்ளைக்காக உழைக்கிறான், தன்னுடைய பிள்ளையின் கல்விக்காக உழைக்கிறான், தன்னுடைய பிள்ளையின் வளர்ச்சிக்காக உழைக்கிறான், தன்னுடைய பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் என்று உரிய காலத்தில் பெண் தேடி திருமணம் முடித்து வைக்கிறார். அவனுடைய வேலைக்காக அல்லல் போடுகிறார். எல்லாம் செய்துவிட்ட அந்த தந்தை இன்று எவ்வளவு இழிவாக்கப்படுகிறார்கள் என்பதை இஸ்லாம் சொல்லிக்காட்டி, தந்தையை நீ மதிக்க வேண்டும், உன்னை இறைவன் மதிப்பான். நீ உன்னுடைய தந்தை உன்னை பொருந்தி கொள்ள வேண்டும், இறைவன் பொருந்தி கொள்ளுவான் என்ற அற்புதமான கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறார்கள் என்றால் சிந்திக்க வேண்டாமா? சீர்படுத்த வேண்டாமா? உயர்ந்த நிலையில் நாம் வாழ வேண்டாமா? எல்லாம் வல்ல அல்லாஹ் தந்தையின் உறவையும் தாயின் உறவையும் கொடுத்து வாழ வைப்பானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.